மக்களை வணக்கம். இன்றைக்கி நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி பற்றி பேசுகிறோம். தேசத்தினுடைய தந்தைன்னு தான் சொல்கிறோம். யாரையும் தந்தைன்னு சொல்லலை, மகாத்மான்னு யாரையும் சொல்லலை. மகாத்மா நேருன்னு சொல்லலை, மகாத்மா வல்லபாய் பட்டேல்னு சொல்லலை, மகாத்மா பாரதியார்னு சொல்லலை. அவருக்கு மட்டும்தான் மகாத்மான்னு என்ற பேர். அப்போ இவங்கெல்லாம் நாட்டுக்காக உழைக்கலைன்னா உழைச்சாங்க. ஆனால் அவர் தன்னையே நாட்டுக்காக அர்ப்பணித்திருந்தார். அதுதான் உண்மை. தன்னையே அர்ப்பணிச்சிட்டார். பிறர் நலம்தான் பெருசுன்னு நினச்சார். மனைவி, மக்கள். இன்றைக்கி பாருங்கள், காந்தியருடைய வாரிசு யார் இருக்காங்க? யாரும் கிடையாது. ஆனால் நேருவோட வாரிசு இருக்காங்க. புரியுதா? அதுதான் காந்தியடிகள். காந்தியடிகள் மகாத்மானு பேர் வந்த காரணம் என்ன? மதுரைக்கு போகிறார். மதுரையில் இருக்கிற ஒருத்தர் கூட மேலாடை இல்லை. அந்த மேலாடை இல்லாமல் பார்த்தார். என்னைக்கு இந்த இந்திய மக்களுக்கு எல்லாருக்கும் மேலாடை கிடைக்குதோ அன்றைக்கி தான் நான் மேலாடை அணிவேன்னு சொன்னார். தான் மரணிக்கிற தருவாய் வரை மேலாடை அணியில் அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் இங்கிலாந்தில். அது மாதிரி தென்னாப்பிரிக்காவில் அந்த அடிமைத்தனத்தை மீட்டெடுப்பதற்காக அதை உடைக்கணும், அந்த அடிமைத்தனத்தை இருந்து மக்களை காப்பாற்றணும்னு இவர் போகிறார். இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரார் ட்ரெயினில். இவர் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில், இவருக்கு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போயிட்டுருக்கான். மேலாடை இல்லை. இவரை ரிசீவ் பண்ண வந்தவன் கோட் ஷூட் போட்டுருக்கான். இவர் கூப்பிட்டான். இவர் தான் காந்தின்னு அவனுக்கு தெரியாது. கூப்பிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் மேலாடை இல்லாமல் ஷர்ட் இல்லாமல் வரையான்னு சொல்லி எட்டி உதைச்சான். அவரை உதைச்சி அப்படியே விழுந்துட்டார் பின்பக்கமாக. எழுந்தார். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டான். அவன் மை நேம் இஸ் காந்தி, ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஐயோ, பெரிய மகானை, நம்ம மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டரை நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பல முறை சாரி கேட்டான். அவர் ஒத்துட்டார். அதனால் என்னப்பா, தெரியாமல் தானே செஞ்சேன், தெரிஞ்சு செஞ்சால் பரவாயில்லை, செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வேலைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய அட்ரஸ் வாங்கி என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா, அப்படி சொல்கிறான் சிவா. அப்படி சொல்லுகிற பொழுது மகாத்மா காந்தி எழுதினார், காந்தியடிகள் எழுதினார் அவருக்கு, தம்பி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. குழந்தை தந்தையை எட்டி உதைத்தால் என்ன பண்ண முடியும்? நீ என் குழந்தை, என்னை நீ எட்டி உதைச்சிட்ட, அதை நான் எப்போவுமே மறந்துட்டேன். அதனால் நீ மனதை நல்லா வச்சுக்கன்னு சொன்ன மகான் காந்தியடிகள். தன்னை சுட வந்தவனையும் சொன்னார் கூப்பிட்டு, அவன் தெரியாமல் செய்கிறான், ஹரே ராம் ஹரே ராம், அவனை விட்டுடுங்க, அவனை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லி ஜபித்து மரணமடைந்தார் காந்தியடிகள். எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து சென்று இந்த நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகான். அந்த மகானை இந்த நல்ல நாளிலே நினைவுகூர்வோம். அவருடைய தியாகங்களை போற்றுவோம். அவருடைய ஆன்மா சுடப்பட்டு இறந்தாலும் இந்த நாட்டிற்காகத்தான் துடித்து கொண்டிருக்கும். ஜெய்ஹிந்த். வணக்கம்.